மட்டன் கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் அரை ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பொடியாக நறுக்கி கூட தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து மசாலா ஐட்டம் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மின்ஸ்டு மட்டனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளருக்கு சேர்த்து மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணால் போதும். கறி நல்லா வெந்து வந்துடும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் கொத்தமல்லியும் தூவி இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய மட்டன் கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, நான், இடியாப்பத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இது.